தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் 4 மாசத்துல வரும்போது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெருசா விஜய் அவர்கள் வெளியே அப்பப்ப தெரிஞ்சாலும் பெருசா அவர் முன்னாடி வந்த புதுசா வந்த அந்த மாநாடுக்கு அப்புறம் உள்ள ஆக்டிவிட்டி மாதிரி இப்ப எங்கேயுமே கிடையாது. ரொம்பவே சோர்ந்து காணப்படுறாரு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் மீட்டிங்ல வந்து கலந்தது கிடையாது. சும்மா அங்கங்க ஒரு சில மீட்டிங்ல தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காண முடியுது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, விஜய் தரப்பு டிவிக்கு தரப்புல என்ன முடிவு எடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு இன்னுமே 4 மாசம் தான் இருக்கு. அந்த 4 மாசத்துக்குள்ள விஜய் அவர்கள் மக்கள் எல்லாத்தையும் திருப்பி போய் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கரூர் சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா, விட்ட இடத்துலயே தொடங்கலான்ற மாதிரி கரூர் பக்கத்துல இருக்க சேலத்துல மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங் எங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டிவிக்கு முடிவு பண்ணிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த 3மே கிரவுண்ட் பொது இடங்கள்ல எங்களுக்கு பர்மிஷன் வேணாம், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்ன பார்க்க அதிகமான மக்கள் கூட்டம் வருவாங்க, அதனால நீங்க நாங்க ஒரு 3 கிரவுண்ட் சொல்றோம், அந்த சேலத்தை சுத்தி இருக்க 3 கிரவுண்ட்ல எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி டிவிக்கு சார்பா தெரியப்படுத்தப்படுது. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை, அதாவது சேலத்துல வந்து மீட்டிங் போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேலத்துல இருக்க காவல்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. சார் இந்த மாதிரி நான் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடத்த போறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இதை பரிசீலிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷனை கேன்சல் பண்றாங்க. நீங்க டிசம்பர் 4ஆம் தேதி இந்த இடத்துல மீட்டிங் நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பர்மிஷனுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்ல கண்டிப்பா எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. அதற்கு காரணம் காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி என்ன விழானா கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி வருது. அந்த கார்த்திகை தீபம் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளக்குகள் வந்து கோயில்ல வந்து நிறைய தீ விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நிறைய கோயில்கள்ல நிறைய பொது இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணணும், அதனால போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தேவைப்படுவாங்க, அதனால எங்களுக்கு இந்த 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எங்களால பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மிஷன் வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தா தான் நாங்க தயார் பண்ண முடியும். நீங்க கொடுத்ததே 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பர்மிஷன் நீங்க கேட்டா நாங்க எப்படி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. இன்னொரு விஷயம் காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுச்சு வந்து பாத்தீங்கன்னா, இனிமே நீங்க திருப்பி எங்களுக்கு வந்து இன்னொரு பெட்டிஷன் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சாலுமே உங்களை பார்க்க எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேட்டா எங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மீட்டிங் நடத்துற இடத்துல எவ்வளவு பேர், எத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்க, எத்தனை பேர் கூடுவாங்க அப்படின்னு ஒரு தோராயமான கணக்கு உங்களுக்கு தெரியும்ல, அந்த கணக்கை எங்களுக்கு தெரியப்படுத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களை பார்க்க ஆட்கள் வருவாங்கன்ற மாதிரி நீங்க எல்லா தகவலும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா நாங்க பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த டேட்ல எங்களால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் பண்ண அலோவ் பண்ணலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அலோவ் பண்றோம். ஆனா தயவு செஞ்சு மீட்டிங் நடத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க எங்களுக்கு தகவல் தெரிவிச்சாதான் உங்க அந்த மீட்டிங் தேவையான போலீஸ் நாங்க தயார் பண்ண முடியும், தயார் பண்ணி கொடுக்க முடியுன்ற மாதிரி காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் மீட்டிங் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 4 மாசம் காலமா 4 மாசம் எலெக்ஷனுக்கே இருக்கு, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்ப மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாதான் இதுக்கப்புறம் வர காலங்களில் மக்கள்கிட்ட போய் அவருடைய கொள்கையை சேர்க்க முடியும். அவர் என்ன பண்ண போறாரு, அவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்ன செய்ய போறாரு, அவரை சுத்தி எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு தெரியப்படுத்த அதிக நேரங்கள் எடுத்துக்காது, 4 மாசம் தான் டைம் இருக்கு. அந்த 4 மாசம் டைமுக்குள்ள விஜய் இந்த எல்லா வேலையும் பார்க்கணும். விஜய்ன்ற ஒருத்தர் எலெக்ஷன் நிக்கிறான்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா விஜய் களத்துல இறங்கி நிறைய இடங்கள்ல போகும், நிறைய இடங்கள்ல மக்கள்கிட்ட பேசினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். அதனாலதான் டிவிக்கு இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. காவல்துறை கூடிய விரைவில் அந்த டேட்ல இல்லாம வேற டேட்ல பர்மிஷன் தர மாதிரி சொல்லியிருக்காங்களாம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.